சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்காத விஷயத்த கலைவாணி கிட்ட சொன்னா நிச்சயமா அவன் நொறுங்கி போயிடுவா. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற ஏதோ ஒரு யோசனையில இருக்கிறீங்க. அவங்க கேட்டாங்க தாயி. போன காரியம் நம்ம நினைச்சபடி நல்லபடியா நடந்துச்சு தானே? ஆமாமா, நல்லபடியா முடிஞ்சிச்சு. என் அப்பானா அப்பாதான். எனக்கு தெரியும்பா, நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனா அத நல்லபடியா முடிப்பீங்கன்னு. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்குது, உடம்பெல்லாம் வலிக்குதா? ஆமாமா, ஆமா. சரிப்பா, நீங்க வீட்டுக்கு இப்ப வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். சரி, போலாமா? வாங்கப்பா போலாம். அண்ணாச்சி. என்னம்மா தங்கச்சி? எங்க அப்பா எனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அவரை தான் நான் கட்டிக்க போறேன். என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. என் தங்கச்சி கலைவாணி கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா? எந்த வேலையா இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு வந்துட மாட்டேன். நன்றி அண்ணாச்சி. இருக்கட்டுமா இருக்கட்டுமா, பத்திரமா போம்மா. சரிம்மா. அம்மா, கலைவாணி தலையை சுத்துதுமா. உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? என்ன கலைவாணி, அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? அடி பாவி அம்மா, என்ன இப்படி கேக்குற? உன் பொண்ணு பெரிய இடத்துல வாக்கப்பட போறா, அது உனக்கு சந்தோஷமா இல்லையா? கலைவாணி சொல்றது உண்மையா? சுப்பிரமணி அண்ணாச்சி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா? அப்புறம் எங்க நீங்க போன்ல சொல்லல? அது 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 வந்து அம்மா, ரகசியமா இருக்கட்டும்னு அப்பா நினைச்சிருப்பாங்க. என்னப்பா, நான் சொல்றது உண்மைதானே? ஆமா. என்னங்க, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? ஐயோ அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அப்பா அம்பட்டு தூரம் சென்னைக்கு பஸ்ல போயிட்டு வந்திருக்காங்க, களைப்பா இருக்கும்ல. இத புரிஞ்சுக்காம இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குற. நமக்கு சந்தோஷமான விஷயத்த அப்பா சொல்ல போறாரு தெரியுமா? நம்ம உற்சாகமா கேக்குற மாதிரி அப்பாவும் உற்சாகமா சொல்லணும்ல, அப்பதானே கிக்கா இருக்கும். அந்த சந்தோஷமான விஷயத்த அப்பா ரொம்ப சந்தோஷமா சொல்லணும்ல. அப்பா முதல்ல குளிச்சு ரெடியா வரட்டும். என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா, சரிதாம்மா. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறேம்மா. நான் கொஞ்சம் களைப்பாதாம்மா இருக்கேன். என்னம்மா இப்படி மசமசன்னு நிக்கிறீங்க? அப்பா குளிச்சிட்டு வரதுக்குள்ள டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும்ல. அப்பா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தெம்பா அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஞாபகப்படுத்தி என்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லணும். அந்த சந்தோஷத்தை கேட்டு நானும் அம்மாவும் பூரிச்சு போகணும். சரிங்களா? அங்க நடந்த விஷயத்த நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல.
நீ அந்த குடும்பத்து மேல இம்புட்டு நம்பிக்கையும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்க. ஆனா அவங்க அது எல்லாத்தையும் 14 வருஷத்துக்கு முன்னாடியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல.